இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு இடைப்படுகிறவர், நம்மோடு கூட உறவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனைகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், இந்த கீழ்ப்படிவதன் மூலமாக நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் என்பதை இந்த வாரம் முழுவதுமாக தொடர்ச்சியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பிரகாரமாக முதலாவது நாம் தியானிக்க போகிறதான காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நீதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என் வார்த்தைகளை நீ கவனித்தால் உன் சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சமாதானம் எப்படி நதி புரண்டு ஓடி வருகிறது போல, நதியை பார்த்தவுடன் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது போல, அது துவக்கம் முதல் இறுதி மட்டும் எந்த விதமான தடைகளும் இன்றி அலைப்பாய்ந்து ஓடுகிறது போல நம்முடைய சமாதானம் இருக்கும். எப்போது இந்த சமாதானம் இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையா இருக்கிறது. ஒருவேளை அநேக காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் சமாதானத்தை தேடி அலைகிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை அநேக சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அந்த சம்பாத்தியங்களுக்குள்ளாக ஒரு சமாதான குறைச்சல் அநேக வீடுகளில் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் அந்த பேச்சுக்கு, அந்த சொல்லுக்கு நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பதனால் இந்த சமாதானமாகிய இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிற்குள்ளாக வருவதற்கு ஒரு தடை இருக்கிறது. இந்த சமாதானம் நம்முடைய வீட்டிற்குள்ளாக வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக முற்றுமுடிய நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இதேதான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒருவருடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நாகமானுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாகமானை குறித்து நாம் வாசிக்கும் போது 1வது வசனத்துல, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகி நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியா இருந்த அவன் ஆனால் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? குஷ்டரோகியா இருந்தானாம். யோசித்து பாருங்கள், அவனுக்கு எல்லாம் இருந்தது. மகா பெரியவனா இருந்தான், மகா பராக்கிரமசாலியா இருந்தான், பலன் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சம்பாத்தியம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனோடு கூட ஒரு நோயும் இருந்தது. அது நோய் என்று சொல்வதை விட ஒரு வேதனையும் இருந்தது. ஒரு குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வேதனை அவனுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருந்தது. எப்படி அவனால் சமாதானமா இருந்திருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இந்த வியாதி, இந்த நோய் எப்போது என்னை விட்டு நீங்கும்? இந்த உலகத்திலே என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லையே, இந்த உலகத்திலே என்னால் சமாதானமா இருக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதே போல நம்முடைய சூழலையும் கூட காணப்படலாம். எல்லாம் இருந்தாலும் கூட சமாதானத்தை தேடி அலைகிறவர்களா இருக்கிறோமோ? ஒருவேளை இது இல்லை என்கிறதான ஒரு ஏக்கத்தினால, ஒரு கவலையினால சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமோ? ஒருவேளை ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதுனால் சமாதானம் இல்லாமல் நாம் காணப்படலாம். இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு காரியம்தான் நேர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நாகமானுக்கு ஒரு சிறு பெண்ணின் வழியாய் கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார். இந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசியிடம் போகும்போது எலிசா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 10வது வசனத்துல, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான்.
யோசித்து பாருங்கள். இந்த நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கும்படியாக இந்த தீர்க்கதரிசியிடம் வந்திருக்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்புகள் வேற. அவனுக்கு முதலாவது சமாதானம் இல்லை. இப்போது இந்த எலிசாவோ, நான் உன்னை தொட மாட்டேன், நீ போய் யோர்தான் நதியிலே போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அவனை வேறு திசை வழியாய் அனுப்பிவிடுகிறார். இந்த நாகமான் தனக்குள்ளாக என்ன யோசித்துக் கொண்டானா 11வது வசனத்துல, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தரிடத்து நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னேயும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். யோசித்து பாருங்கள், இது யாருடைய செயல் என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். எலிசா சொன்னது நாகமான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நாகமானுடைய மனதிலோ எலிசா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தது. இப்போது கீழ்ப்படிதல் என்கிறதான வார்த்தை இரண்டு பேருக்கும் நடுவிலாக இருக்கிறது. எலிசா என்ன சொன்னார், நீ போய் இந்த நதியிலே ஸ்நானம் பண்ணு. இந்த வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படிவானால் அவருடைய குஷ்டரோகம் நீங்கும் என்பது இந்த நாகமானுக்கு தெரியாது. எனவேதான் இவனுக்குள்ளாக ஒரு கோபம் வருகிறது. என்ன கோபம்? நான் ஒன்று எதிர்பார்க்க ஆண்டவர் வேற ஒன்று செய்ய சொல்லுகிறாரு, இந்த தீர்க்கதரிசி வேற ஒன்று செய்ய சொல்லுகிறாரு என்கிறதான ஒரு எண்ணம், ஒரு கோபம் இந்த நாகமானுக்குள்ளாக வந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தினால சமாதானம் இல்லாமல் நாம் காணப்படுவோமானால் அந்த காரியத்தை குறித்தான பதிலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருப்பார். இதை போய் நீ செய், இந்த பிரகாரமாய் இதை செய். ஒருவேளை கடன் பிரச்சனை நிமித்தமாய், பாரத்தின் நிமித்தமாய் நாம் இருப்போமானால் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருப்பார். ஆனால் நாம் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இல்லை, இந்த நாகமானை போல நான் ஒன்று நினைத்தேன், நாமவே ஒரு வழியை தீர்மானித்து வைத்து அந்த வழியை கர்த்தருடைய வழி என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அது அல்ல கர்த்தருடைய வழி. ஆண்டவருடைய வழி என்பதை நிதானமாக தியானித்து அறிந்து அந்த வழியை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது நமக்குள்ளாக சமாதானம் வரும். அதே போலதான் இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலும் வந்ததை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தை பார்ப்போமானால், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான. யோசித்து பாருங்கள், குஷ்டரோகம் நிறைந்த கை கால்களால் இருந்த மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அந்த ஸ்நானம் பண்ணினதுனாலே அவருடைய மாம்சம் முழுவதும் முன்பை காட்டிலும் மிக அழகாக, எனவேதான் சிறு பிள்ளையின் மாம்சம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை, எந்தெந்த சமாதானத்தை இந்த நாகமான் இழந்தானோ, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்துல ஒரு அருமையான சமாதானம், எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் இந்த நாகமானுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்லுகிறார் 19வது வசனத்தில், அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ. முன்னாடி வரும்போது சமாதானம் இல்லை, இப்போது திரும்பி போகிற போதும் சமாதானம் ஆட்கொண்டவனாய் போகிறான். ஒரு பீஸ், ஒரு வண்டர்ஃபுல் பீஸ். இன்னைக்கு இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறதான காரியம் அது ஒருவேளை சின்ன காரியமா கூட இருக்கலாம். இது மாத்திரம், இந்த ஒரு சின்ன விஷயத்தினால நம்முடைய இருதயத்துல ஒரு காரியம் அழுத்தி கொண்டே இருக்கலாம். இதை செய்ய தவறுனதுனால நம்முடைய சமாதானம் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் இழந்து போயிருக்கிறதான சமாதானத்தை ஆண்டவர் சுகமாய் கட்டளையிட்டு உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவராய் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்முடைய வீட்டுல, நம்முடைய வாழ்க்கையில, நாம் இருக்கிற இடங்களில சமாதானத்தை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்போம், தெளிவாய் அவருடைய வார்த்தையை தியானிப்போம், அதன்படி செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தராமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இருக்கிற இந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கத்த நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள்ல ஆண்டவரே, ஏன் இந்த சமாதான குறைபாடு என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினீர் கத்தாவே. அப்பா, எந்தெந்த காரியங்களை ஒரு கவலை, சஞ்சலம், பாரம் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள்ல ஆண்டவர் தாமே அப்பா தகப்பனே அதற்கேற்ற விடுபடுவதற்கான வழிகளை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அந்த வழிகளின்படி அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து நடக்க பரலோகத்தின் தேவன் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவருக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மகிமை